பொங்கல் கொண்டாட்டங்களுக்கு கேம்பா எனர்ஜி அப்படின்ற வாசகத்தோட அஜித் வந்து கேம்பா சாஃப்ட் ட்ரிங்கை குடிக்கிறது மாதிரியான புகைப்படத்தோட நேற்று எல்லா நாளிதழ்கள்லையும் இந்த விளம்பரம் வந்தது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த அஜித் ரசிகர்கள் கடுமையாக அஜித்துக்கு பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அதே மாதிரி வந்து பலர் வந்து அஜித் இந்த மாதிரியான என்டோர்ஸ்மெண்ட்டில் நடித்தது என்ன தவறுங்க, அவர் வந்து ஏகே ரேசிங்னு ஒரு கார் ரேசிங் கம்பெனி வச்சுருக்காரு, அதற்கான செலவினங்கள் ரொம்ப பெருசு, அதை சரி செய்யணும், அதை ஈடுகட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான என்டோர்ஸ்மெண்ட்ஸில் வந்து நடிக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க முடியுது. அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் நடத்துகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி தானேங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குது, அந்த பிராண்ட்ஸ் அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணலாம், ஒரு ஷூவை என்டோர்ஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிட்டை வந்து என்டோர்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஏன் போய் வந்து சாஃப்ட் ட்ரிங்கை வந்து என்டோர்ஸ் பண்ணுறாரு? சாஃப்ட் ட்ரிங்கை பொறுத்தவரையில் அது வந்து ஒரு கார்பனேட்டட் ட்ரிங்கு, அதை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணால் வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அன்ஹெல்த்தி ட்ரிங்காக இருக்கும்போது அதை போய் அவர் ஏன் என்டோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது. அஜித் வந்து இதற்கு முன்னாடி இது மாதிரியான சாஃப்ட் ட்ரிங்க் வந்து அவர் என்டோர்ஸ் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இதுக்கு முன்னாடி என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. 2004 வந்து கொக்கோ கோலாவுக்காக 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டு 1 இயர் அவர் வந்து பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆரம்ப காலகட்டங்களில் 1990s அவர் வந்து ஹெர்குலஸ் சைக்கிள்ஸுக்காக பிராண்ட் அம்பாசிடராக இருந்தார். அதுக்கு பிறகு ஒரு வேஷ்டி விளம்பரத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அதை பார்த்து தான் வந்து ஆசை படமே அவருக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நெஸ்கஃபே சன்ரைஸ்லேயும் அவர் வந்து நடிச்சிருப்பார். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறாரு. ஆனால் அஜித்தை பொறுத்தவரையில் 2005 ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. இனிமேல் வந்து நம்ம இந்த மாதிரி பிராண்ட் அம்பாசிடராக இருக்கக்கூடாது, பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும் பொழுது வந்து நம்மளுடைய ரசிகர்களை தவறாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. 2005 எனக்கு ஞாபகம் தெரிந்து பெப்சி வந்து ஒரு பெரிய ஒரு ஆஃபர் வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. இப்போயும் நீங்கள் வந்து இதை கூகுள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தகவல் கிடைக்கும். பெப்சி வந்து ₹1 கோடி நாங்கள் உங்களுக்கு தர்றோம், எங்கள் பிராண்டை நீங்கள் என்டோர்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த டைமில் வந்து அஜித் உண்மையாகவே ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த ஆஃபரை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, பணத்தை காட்டிலும் என்னுடைய ரசிகர்களுடைய அன்பு எனக்கு ரொம்ப பெரிது அப்படின்னு அவர் சொன்னதாக நியூஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ அஜித்தை பொறுத்தவரையில் அவருடைய ஃபேன்ஸை வந்து ரொம்ப க்ளோஸாக நினைக்கக்கூடிய ஒரு நபர். அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸுமே நடிக்கலை. 2010க்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அவர் எந்த படத்தையுமே கூட என்டோர்ஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவர் நடிக்கக்கூடிய படங்களுக்கான ஆடியோ லான்ச்சில் கூட அவர் கலந்துக்கிட்டது கிடையாது 2010க்கு பிறகு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஏன் வந்து அஜித் வந்து இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட் ட்ரிங்கில் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக அவர் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. இது நியாயமான கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அஜித்தை பொறுத்தவரையில் ஒரு ஜென்டில்மேன் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. ரியல் லைஃப்பில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லையுமே வந்து ஒரு ஜென்டில்மேன், யாரை பார்த்தாலும் ரொம்ப மரியாதையோடு பேசுவார். அதே மாதிரி அவர் வந்து எல்லாட்டையுமே வந்து சமமாக பார்த்து பழகுவார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறதையும் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக அவர் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து விலகி இருக்கிறார் அப்படின்றதும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து தேவையில்லாமல் ஒரு கருத்துக்களை சொல்கிறது, இல்லை வந்து ஏதாவது ஒரு கட்சியை ஆதரித்து பேசுகிறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் பண்ணது கிடையாது. தான் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நபராக யாரும் விவாதித்து விடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நபர் அஜித். அப்படி இருந்த நபர் வந்து இப்போ போய் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறாரே அப்படின்றது தான் பலருடைய கேள்வியாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுவரையும் எந்த ஒரு பிராண்டையும் என்டோர்ஸ் பண்ணதே கிடையாது. அவருடைய early 1970s பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோடைய இனிஷியேட்டிவ்ஸை வேணால் அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணியிருப்பாரே தவிர அவர் வந்து ப்ரைவேட் பிராண்டை வந்து என்றைக்குமே என்டோர்ஸ் பண்ணது கிடையாது. அதற்கு பிறகு அஜித்தை சொல்லுவாங்க, அஜித்தும் வந்து ரொம்ப வந்து பிராண்டெல்லாம் என்டோர்ஸ் பண்ண மாட்டார் அப்படின்னு. அவருடைய எர்லியர் கரியரில் தான் அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. 2005க்கு பிறகு வந்து அவர் என்டோர்ஸே பண்ணலை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. வேற விஜயை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பேரிசனுக்காக இதை சொல்கிறேன், விஜயை பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து 2011 வரையும் அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து என்டோர்ஸ் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கொக்கோ கோலா, அப்புறம் வந்து சன்ஃபெஸ்ட்டு, ஐடிசியுடைய சன்ஃபெஸ்ட்டு, ஜோஸ் ஆலுகாஸு, டாடா டொக்கோமோ அப்படின்னு நிறைய பிராண்டை வந்து அவர் என்டோர்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு துப்பாக்கிக்கு பிறகு தான் அவர் வந்து என்டோர்ஸ் பண்ணலை. பொதுவாகவே தமிழ் ஹீரோஸை பொறுத்தவரையில், டாப்பில் இருக்கக்கூடிய தமிழ் ஹீரோஸ் பொறுத்தவரையில் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ரைவேட் பிராண்டை வந்து என்டோர்ஸ் பண்ணுறது கிடையாது. வளர்ந்து வரக்கூடிய மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பண்ணுறாங்க. ஹிந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 1, 2, 3, 4 எல்லாருமே பண்ணுறாங்க. பட் தமிழை பொறுத்தவரையில்
உச்சத்தில் இருக்கக்கூடிய இல்லை அந்த நம்பர் 3 நம்பர் 4 வரை இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரும் பண்ணுறது கிடையாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களை பொறுத்தவரையில் தவறாக நம்முடைய ஃபேன்ஸை வழிநடத்திடக்கூடாது அப்படின்றது ஒரு கன்சர்ன். சரி, அஜித் மேட்ருக்கு வரும். அஜித் வந்து தான் நடித்த படங்களுக்கு கூட அவர் வந்து ப்ரொமோஷன் பண்ணதில்லை அப்படின்றது அவர் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவர் வந்து சொந்தமாக ஒரு கார் ரேசிங் பண்ணுறாரு. அதற்கு வந்து நிறைய செலவுகள் ஆகுது. அந்த செலவுகளை ஈடுகட்டணும் அப்படின்னா அவர் வந்து வெவ்வேறு வாய்ப்புகளை பார்க்குறாரு. அதன் அடிப்படையில் தான் ஒரு பிராண்டை வந்து அவர் என்டோஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தானே தயாரிப்பாளர்கள் 100 கோடி 200 கோடி போட்டு இன்றைக்கி வந்து படம் எடுக்கிறாங்க. இன்றைக்கி அஜித்துடைய ஒரு படத்திற்கான பட்ஜெட் அப்படின்றது 230 to 250 crore அப்படின்னு சொல்கிறாங்க. அவரே வந்து 185 கோடி ரூபாய் சம்பளம் எதிர்பார்க்குறார். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக தயாரிப்பாளர்கள் அவருடைய கையிலேருந்து அந்த பணத்தை அவங்க எடுத்து கொடுக்க போகிறதில்ல. அவங்க வந்து வட்டிக்கு வாங்கி தான் அந்த பணத்தை வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அஜித் அவர்களுடைய கன்சர்னையும் பார்க்கணும்ல. அந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கான ப்ரொமோஷன் அப்படின்றது தேவைப்படுது. இன்ன வரையும் விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஆடியோ லான்ச் வைக்கிறாரு, இல்லை சக்ஸஸ் மீட் வைக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு ஒரு சின்ன ரெவன்யூ மாடலாக அந்த ஈவெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி அஜித் வந்து பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு தான். இப்போ நிறைய ஃபேன்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ தயாரிப்பாளர்கள்லாம் வந்து 1000 2000 போட்டால் அவங்களுக்கு வந்து படம் எடுக்கிறாங்க. அவங்களும் வந்து 100 கோடி 200 கோடி போட்டு தானே படம் எடுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் லாஸ் ஆகாதா? அப்போ நீங்கள் ஒரு பிரின்சிபல் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிரின்சிபலை வந்து உங்கள் லைஃப்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு ஒரு பிரின்சிபல் மற்றவர்களுக்கு ஒரு பிரின்சிபல்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சரமாரியான கேள்விகள் வைக்கிறாங்க. இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். என்னுடைய ஒப்பீனியனை பொறுத்தவரையில் எனக்கு 2 விஷயங்கள் தோணுது. ஒன்று வந்து அஜித்தை பொறுத்தவரையில் தலை அப்படின்னு சொல்கிறத வந்து என்டோஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் 2017 எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு 2017, 18 அந்த காலகட்டத்தில் தான் என்னை வந்து தலைன்னு கூப்பிடாதீங்க, என்னை வந்து ஏகேன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி தலைன்னு சொல்லும்போது அவர் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேன்ஸை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் அவருடைய ஒரு டேக் நேமாகவே இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு பிறகு என்னை இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸாக வந்து அவர் எந்த பிராண்டையும் என்டோஸ் பண்ண கிடையாது. 2005 ஸ்டாப் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு என்டோஸ் பண்ணதே கிடையாது. இப்போ தான் வந்து என்டோஸ் பண்ண தொடங்கியிருக்கிறாரு. அவருடைய ஆடியோ லான்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2010க்கு பிறகு நடந்ததே கிடையாது. அது ஒரு 15 இயர்ஸாக அவர் அதை பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சடனாக இப்போ அவருக்கு ஒன்று தோணுது, உடனே அவர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. அவருடைய டிசிஷனை வந்து மாற்றுறாரு. அப்போ ஃபேன்ஸை பொறுத்தவரையில் எப்பயுமே வந்து அது விஜயாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், கமல்ஹாசனாக இருக்கட்டும், ஹூஎவர் மேபி, அவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துகிறாங்க. அந்த வளர்ச்சியை அடைந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து வேற ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இப்போ ஃபேன்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து படத்தை படமாக பார்த்தீங்க, ஒரு மனிதராக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எது சரி தவறு அப்படின்றது நிச்சயமாக தெரிய வரும். நம்ம ஒருத்தர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு, இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி தான் அவர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோ அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் வராமல் இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.